கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் எப்படி ஜெபிக்கலாம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சிலருக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது கூட தெரியாமல் தங்களுடைய இருதய எல்லா கவலைகளையும் தேவன் பேரில் கொட்டி தீர்க்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய வேதாகமத்திலே பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அழித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். எனக்கு அன்பான தேவச்சனமே, நம்மை தாழ்த்தி நாம் ஒரு பாவி என்பதை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக நாம் வானத்தை நோக்கி அண்ணார்ந்து பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குற்றங்களை உணர வேண்டும், நம்முடைய பாவங்களை உணர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மேல் கிருபையாயிருக்க முடியும். இல்லை என்றால் கிருபையாயிருக்க முடியாது. நாம் நம்முடைய கண்களின் மூலமாக, நம்முடைய செவியின் மூலமாக, நம்முடைய நாவின் மூலமாக, நம்முடைய வாயின் மூலமாக எத்தனையோ பாவங்களை, கெட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம், காண்கிறோம், கேட்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாது. நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் பாவி என்று அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய கிருபை நம்மேல் இருக்கும். நம்மேல் மட்டுமல்ல, நமது கணவர், பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், வீடு, வாசல், வாங்கலின் மூலமாக ஆண்டவர் கிருபையை நமக்கு காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் ஒரு சிறிய ஜெபத்தின் மூலமாக நாம் இந்த செய்தியை முடிக்கலாம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இப்பொழுதும் இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எசப்பா, நாங்கள் ஆண்டவரே இன்றைய தினம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாயின் மூலமாக எந்த விதமான ஆண்டவரே இதுவும் ஆண்டவரே ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே, சத்துருவின் கிரிகள் ஆண்டவரே எங்கள் வாயின் மூலமாக வெளிப்படாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. எசப்பா, இந்த சிறு ஜெபத்தை நீர் எடுத்துக்கொண்டு எசப்பா எங்களுக்கு கிருபை காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.